ஹாய் ஹலோ வணக்கம். உங்களில் நிறைய பேருக்கு பிஎன்ஒய்ஸ்க்கு ஏன் இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகலை, கவுன்சிலிங் எப்போ வரும், காலேஜ் நாங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎன்ஒய்எஸ்க்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மிட்டில் அப்படின்னா ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இந்த தடவை எதனால் ரிலீஸ் ஆகலை, எதனால் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமால் தான் டிலே ஆகுது. ஆமாங்க, எப்பயுமே மே மாதத்தில் ரிலீஸ் ஆகிற நீட் எக்ஸாம் இந்த வருஷமும் மே மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த முறை மகாராஷ்டிராலேயும் ராஜஸ்தான்லேயும் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்டிஏ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நடந்த நீட் எக்ஸாமை ரீநீட் வச்சு ஜூன் மாதம் 21 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூன் 21 கண்டக்ட் ஆன நீட் எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் வரும். ஸோ இதுலேருந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஜூலை 20 வரைக்கும் நம்மளுக்கு கம்பல்சரியாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா தான் அப்ளிகேஷன் விடுவாங்க, கொஞ்சம் டிலேவாக தான் விடுவாங்க பிகாஸ் ஆஃப் த நீட் எக்ஸாம். ஸோ இந்த தடவை நீட் எக்ஸாமே டிலே ஆகுதுன்னும் போது, நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் டிலே ஆகுதுன்னும் போது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மெடிசன் சிஸ்டம், பேராமெடிக்கல், வெட்டினரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்சஸ்க்குமே இந்த முறை கண்டிப்பாக டிலே ஆக தான் போகுது. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம பிஎன்ஒய்ஸ்க்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுன்றதை எதிர்பார்க்கலான்னா ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மிட்டிலேருந்து செப்டம்பர் 2க்குள்ளே உங்களுக்கு வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா அக்டோபர் மிட்டில் அப்படி இல்லைனா நவம்பர் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ சொன்னது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ஒரு டேட்ஸு தான். ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், இல்லை எப்போ உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா க்ரோமில் போய்க்கோங்க. போயிட்டு மேலே நான் இப்போ சர்ச் பண்ணுறதை சர்ச் பண்ணுங்கள். www.tn.tnhealth.gov.in. ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸில் நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும். ரன்னிங் நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். அந்த ரன்னிங் நோட்டிஃபிகேஷனில் தான் பிஎன்ஒய்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றதும் அதில் தான் வரும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா பிஎன்ஒய்எஸ் அப்ளிகேஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு வந்துடும். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நான் சொன்ன டேட்ஸும் 100% அதே மாதிரி தான் இருக்குமான்றது தெரியாது. எப்போ வேணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணலாம் ஜூலை 20க்கு அப்புறம். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் நீங்களும் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறது நல்லது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கல்ல, இப்போது நீங்கள் யார் யாரெல்லாம் பிஎன்ஒய்எஸ்க்காக வெயிட் பண்ணலாம், பிஎன்ஒய்எஸில் கவர்மெண்ட் சீட் தான் வேணுன்றவங்க யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 190 அண்ட் 190க்கு அபோவாக கட் ஆஃப் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம். 185க்கு மேலே இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சைட் பை சைட் வேறு கோர்சஸ்க்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது நல்லது. அப்படி இல்லை எனக்கு பிஎன்ஒய்எஸ் தான் வேணும், இல்லை ப்ரைவேட் காலேஜில் கூட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வேணும்னா நீங்கள் பிஎன்ஒய்எஸ்க்கே கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணிக்கலாம். சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் பிஎன்ஒய்எஸ்க்கு ரெய்ஸாக தான் இருக்குது. இதுதான் உண்மை. இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொன்றுத்துக்கு ஒரு சேஃபர் சைடுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான அகாடமிக் இயர் வேஸ்ட் ஆகாது. அது ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோடைய எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற பிஎன்ஒய்எஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.